இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் மேக்ஸிமம் டீச்சர்ஸே சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கே. இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இது நிறைய போய் சேர மாட்டேங்குது. ஜஸ்ட் லைக் தட் கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எதையாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய என்ன சொல்லுவாங்க, நேரடியாக போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நேரடியாக பார்க்கறது அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு முதல் பட்டதாரி தலைமுறைகள் வந்துட்டு தானே இருக்காங்க. அப்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன போய் கேட்பாங்க, அப்படியே கேட்டால் அவங்க சரியான பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின். நானாமஸ் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக சில கல்லூரிகள் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் கல்லூரிகள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. நல்லாவே சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக சில கல்லூரிகள் இருக்குது. இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு மாணவர் வந்தால் எப்படி ஜெயிப்பாருங்கிற ஒரு பார்வையோடு தான் நம்ம வந்து என்னுடைய வீலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஹாய் ஃபோக்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கேரியர் கைடன்ஸ் அனலிஸ்ட் அண்ட் அட்வைசர், கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 டிஎன்ஏஏ இன்ஜினியரிங்கான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே சமீபத்தில் வந்த ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ பயங்கர கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ அதை பற்றி பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. கட்டாயமாக நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி சில அனாலிட்டிக்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். டே 1லேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது இந்த கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் டே 1லேருந்து சொல்லியிருக்கேன். நம்ம பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயமும் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், குறிப்பாக இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பற்றி பேசியிருக்கிறோம். ஒரு காலேஜ் செலெக்ஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தக்கூடிய டேட்டாஸும் சரி, இப்போ இருக்கக்கூடிய டேட்டாஸும் சரி, டே பை டே அந்த டேட்டாஸில் சில மாற்றங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம காலேஜை ரேங்கிங் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் நமக்கு பிடிச்ச காலேஜெல்லாம் மேலே வச்சுட்டு பிடிக்காத காலேஜெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம இருக்கிறதுனால ஒரு காலேஜில் என்ன இருந்தால் அந்த காலேஜ் நல்லாயிருக்கும், ஒரு காலேஜில் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கிறது 3 இயர்ஸ் டேட்டா, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் பொறுத்தவரை நீங்கள் NBA ஆகட்டும், NAC ஆகட்டும், இது எல்லாமே அவங்க அட்லீஸ்ட் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் டேட்டா அப்படிங்கிறத தான் அவங்க எடுத்து தான் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த அஸ்பெக்டில் ஒரு பையன் உள்ளே வரான், அவன் முடிச்சுட்டு வெளியில் போகிறான் அப்படிங்கும்போது மினிமம் அந்த 3 இயர்ஸ் ஆஃப் டைம், ஃபஸ்ட் இயரில் உள்ளே வருவான், 3 இயர்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறான், 3 இயர்ஸ் முடிச்சு வெளியில் போனதுக்கப்புறம் 3 இயர்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 இயர்ஸ் டேட்டா அப்படிங்கிறது ஒரு வேலிடான டேட்டாவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லா குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அனாலிட்டிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சில நேரங்களில் சில அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம சொன்னால் ஹைலைட் ஆகுமோ அந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் நம்ம போடலாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெஸ்ட் காலேஜ் செலெக்ஷன்ஸில் வந்து நிறைய அனாலிட்டிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா என்ன பார்க்கணும், அந்த கல்லூரி எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன் இந்த பாயிண்ட்டை சொல்கிறீங்க சார், அப்போ புதுசாக ஸ்டார்ட் ஆன காலேஜ்லாம் நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு வரலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லூரியில் படித்து முடிச்சுட்டு போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க போய் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் அவங்களுடைய அந்த பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி மறுபடியும் அந்த கல்லூரிக்கு வருவாங்க. உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா இன்றைக்கி PSG ஆகட்டும், இல்லை ஒரு GCT ஆகட்டும், இல்லை ஒரு IIT ஆகட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும். நான் அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கல்லூரிகளை வந்து நான் கோயில்னே சொல்லி பழகிறப்ப என்னோட எந்த வீடியோவில் வேணால் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவேன், GCT ஒரு கோயில் அப்படின்னு சொல்லுவேன். இட்ஸ் எஜுகேஷனல் டெம்பிள் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னென்னா, அங்கெல்லாம் வந்து ஒரு வைப்ரேஷன், நிறைய பேர் படிச்சுட்டு பிக்கப் ஆகி பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்காங்க, பெரிய லெவலில் கம்பெனிஸில் இருந்திருப்பாங்க. அப்போது இதுதான் அலுமினி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. இந்த அலுமினி ஒன்று அவங்க ஒரு கம்பெனியில் பெரிய பொசிஷனில் இருக்கணும், அப்போது ஒரு ரெஃபரல் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த அலுமினி ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியமாக இருக்கணும்னா லாங் டேர்மில் இருக்கிற கல்லூரிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நீங்கள் இன்னொரு கொஷின் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. லாங் டேர்மில் இருக்கிற எல்லா கல்லூரிகளுமே அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டாங்களா அப்படின்னா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி சில இடத்துல வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காஸ்ட் கட்டிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நல்ல நல்ல டீச்சர்ஸ்க்கெலாம் ஏதாவது சில காரணங்களை சொல்லி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்ல நல்ல டீச்சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஹையர் பொசிஷன் தேடி வெளியில் போகிறாங்க. இந்த மாதிரி ஹையர் சைடில் டாப் காலேஜ்னு சொல்லக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய காலேஜஸில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் வந்து வெளியில் அனுப்பப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்லூரிகளும் சில நேரங்களில் வந்து இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண முடியாமல்
டாப் லெவலில் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் இந்த கல்லூரிகளும் தடுமாறக்கூடிய விஷயமும் இப்போ இருக்குது. அப்போ ரெண்டுமே பார்க்கணும். ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்க எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கல்லூரியை யார் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கல்லூரியில் இருக்கிற டீச்சர்ஸு குவாலிஃபைடாக இருக்காங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மேக்ஸிமம் டீச்சர்ஸே சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்கே. சரியான டீச்சர்ஸ் இருக்காங்களா அப்படின்னா குவாலிஃபைட் டீச்சர்ஸே போட முடியல. அதுதான் குறிப்பாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ்க்கு முடியவே முடியல. கிட்டத்தட்ட இத்தனாயிரம் சீட் ரைஸ் ஆகிருக்கு, ஏஐசிடி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இத்தனை பேருக்கு எங்கே டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. நீங்கள் 1:20 ரேஷியோன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, சார் 20 மாணவருக்கு ஒரு வாத்தியார் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில், ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற பாயிண்டில் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அதை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே குவாலிட்டியான ஸ்டாஃப்ஸ் கிடையாது. அப்போது நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, கல்லூரி யார் நடத்துகிறா, எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேக்கல்ட்டி எந்த அளவுக்கு இருக்காங்க, அங்கே அலுமினி ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குது, அங்கே இருக்கிற அலுமினிஸ்லாம் எந்த மாதிரியான கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் ஹையஸ்ட் இம்பேக்டே கிடைக்கும். இதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தான் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்லேயே கேட்குறாங்க. இதுக்கப்புறம் தான் ரிசர்ச் அப்படிங்கிறது வருது, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங் தகுந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறது தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். பெரும்பாலான கல்லூரிகள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறத போர்டில் மட்டும்தான் வச்சுருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா உண்மையிலேயே அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கான விஷயங்கள் அட்லீஸ்ட் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களில் 10% போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. இல்லவே இல்லை, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற வாய்ப்பே கிடையாது. இன் நேமில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கே தவிர இன் ஆக்ஷனில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குமானா பெரிய ஃபெயிலியராக இருந்திருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ங்கிற ஒரு பாயிண்ட்டை அப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரிசர்ச் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் லெவல் திங்கிங். ஒரு இன்ஜினியரிங் அப்படிங்கிறதே வந்து வித்தியாசமாக யோசிச்சு பப்ளிக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் கொடுக்கறது தான். அப்போ அந்த ஹையஸ்ட் திங்கிங் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு கோட்டை விடுறோம். ஃபஸ்ட்டு ரிமெம்பரிங் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ப்ளூ டாக்ஸானமிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜ்லையும் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் பேப்பரில் இருக்கும், ப்ராப்பராக இருக்காது. அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்டில் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்ங்கிறது வெறும் பப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் நிறைய பப்ளிகேஷன்ஸ் போட்டாங்கன்னா நல்ல ரிசர்ச் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நிறைய ஃபண்டிங் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களா இப்படிலாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இது நிறைய போய் சேர மாட்டேங்குது. ஜஸ்ட் லைக் தட் கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் எதையாவது வீடியோ பார்த்துட்டு சூப்பராக லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் வேதவாகன்னு எடுத்துக்கிட்டு எல்லா கேரியர் கைடன்ஸையுமே காட் ஃபாதர்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணி, ஏன்னா டைம் பாசிங், வீட்டில் உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணுறது இல்லை, கையில் மொபைலில் இருக்க தேடுறீங்க, ஏதோ ஒன்று வருது, சரி இவங்க நல்லா சொல்லுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மூவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷனுக்கான குழப்பங்கள் தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட இது சொன்னால் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக வருங்களா, அது கரெக்டான ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு போய் உங்களுக்கு விடுது. ஸோ கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பாயிண்ட் நீங்கள் தயவு செய்து எடுக்கணும். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் போடுறீங்களா, இந்த பாயிண்ட் எல்லாம் உங்கள் மைண்ட் செட்டில் தயவு செய்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய என்ன சொல்லுவாங்க, நேரடியாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நேரடியாக பார்க்குறது அப்படிங்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் இல்லை. ஓரளவுக்கு பணம் உள்ளவங்க இல்லை ஓரளவுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து நேரடியாக வந்துடலாம். ஒரு கோயம்புத்தூர்லையோ இல்லை சென்னையிலையோ இல்லை அவங்க இருக்கிற ஊர்லேயோ போய் ஒரு கல்லூரியை பார்த்து விசாரிக்கிற அளவுக்கான அந்த அந்த தேடல், அதாவது என்ன கேட்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கான பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கி முதல் பட்டதாரி தலைமுறைகள் வந்துக்கிட்டு தானே இருக்காங்க. அப்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன போய் கேட்பாங்க, அப்படியே கேட்டால் அவங்க சரியான பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷின். ஸோ எல்லாருமே போய் ஒரு காலேஜில் போய் நேரடியாக போய் பார்த்துட்டு ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொன்னாலும் அது சாத்தியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நம்பிக்கையான ஒரு சேனலோ இல்லை 2 சேனலோ இல்லை 3 சேனலோ வீடியோவில் ஒரு ஐடியாஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஐடியாஸை செல்ஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஜட்ஜ் பண்ணி பாருங்கள். இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வருது, எந்த காரணத்துக்காக இந்த வித்தியாசங்கள் வந்திருக்கிறோம், இது உண்மையிலே இதுக்குள்ளே கமர்ஷியல் வந்து உள்ளே உட்காந்துருக்குதா, இல்லை உண்மையிலே சர்வீஸ் மோட்டாவில் அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னாலே அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த அந்த ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே நீங்கள் நெட்டில் அடித்தா கிடைச்சிடும். கிடைச்சதை நம்ம எப்படி கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த யூடியூப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயமே. அப்போது கிடைக்கிறத நெட்டில் பார்த்தது எல்லாமே அப்படியே சொல்லிடுறதா, இதை அதை ரிசர்ச் பண்ணி அதுலேருந்து ஒரு அவுட்கம் எடுத்து சொல்கிறதா, இல்லை அதை டைரெக்டாக போய் வெரிஃபை பண்ணி சொல்கிறதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் அந்த பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நல்ல கல்லூரிகள் நம்ம கொடுத்துருக்குறோம். சம்டைம்ஸ் 1 2 3 4 நம்பர் கூட கொடுத்துருக்குறோம். நம்ம சொல்கிற நம்பர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருந்தால், நான் தான் திருப்பி சொல்கிறேன், டிஃப்ரென்ஸ் இருந்தால் நேரடியாக போய் பாருங்கள். பார்க்க முடியாதவங்க விசாரிங்க. விசாரிக்கிறது யார்கிட்ட விசாரிக்கணும் அப்படின்னா,
அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவங்ககிட்ட விசாரிக்கணும். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிகிட்ட விசாரிக்கணும். ஒருத்தர் 2 பேர்கிட்ட ஜஸ்ட் லைக் விசாரிச்சுட்டு வந்தால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இந்த விசாரித்தது வந்து ரேண்டமாக போய் எடுத்து ரேண்டமாக விசாரிக்கணும். அப்போது ஒட்டுமொத்த குழப்பத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின் போது இந்த பெஸ்ட் கல்லூரிகளை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அடிப்படையில் அகாடமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு நான் கல்லூரியில் பற்றி இப்போ எல்லாம் சொன்னேன். அதை தாண்டி அவங்களுடைய அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்போ என்னென்னா அதுலேயுமே பிரச்சனை வந்துருச்சு. முன்னாடிலாம் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸும் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? அண்ணா யூனிவர்சிட்டி கீழே எல்லாமே வந்தாங்க, எக்ஸாம் காமனாக இருந்துச்சு, சிலபஸ் காமனாக இருந்தது. அப்போ நம்ம வந்து அதை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல வந்து நோக்கி வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கூட தமிழகத்தில் 12 காலேஜுக்கு புதுசாக அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 12 காலேஜ் வரப்போகுது. ஸோ அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு வருகின்ற காலகட்டமாக மாறிடுச்சு. இப்போ எல்லா அட்டானமஸ் கல்லூரியுமே சூப்பராக பண்ண போகிறாங்களா? இவங்களுடைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் இவங்க என்ன பண்ண போகிறாங்க? எப்படி இவங்க சிலபஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க? ஒரு அட்டானமஸ் கல்லூரி இன்னொரு அட்டானமஸ் என்னத்த டிஃபரன்ஸ் கொண்டு வர போகிறாங்க? இந்த டிஃபரன்ஸை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க? எல்லாமே மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்க போகுது. ஆல்மோஸ்ட் அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படின்னு நீங்கள் பாயிண்டா இங்கேருந்து அவங்க அங்கே காப்பி அடிச்ச சிலபஸ் போடுறது, இங்கே காப்பி அடிச்ச சிலபஸ் போடுறது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சில எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வந்து பேச வைக்கிறது, அப்படியே எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னாலும் அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதான் போகுது. ஸோ அட்டானமஸ் கல்லூரிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக சில கல்லூரிகள் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் கல்லூரிகள் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. நல்லாவே சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக சில கல்லூரிகள் இருக்குது. இப்போ எல்லா அட்டானமஸ் கல்லூரியும் நல்ல கல்லூரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயமும் வந்துருச்சு. இப்போ அதே சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய எல்லாமே 140 கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகள் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த லிஸ்ட் நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதை அனலைஸ் பண்ணிட்டு பெஸ்ட் கல்லூரிகள் அட்டானமஸ் கல்லூரிகள்ங்கிறது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அதில் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அதே மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் நல்ல கல்லூரிகள் அப்படிங்கிற பாயிண்ட் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம கொடுக்குறது ஜென்ரல் லிஸ்ட்டாக தான் இருக்குமே தவிர 1 2 3 4 போட்டு சொல்கிறோம் அதெல்லாம் பெஸ்ட்டு நம்பர் 1 2 3 ரேங்கிங் கொடுக்குறாரு அப்படிங்கிற பாயிண்ட்ல யாரும் எடுத்துக்க வேண்டாம். பொதுவாக நல்ல கல்லூரிகள் நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது 175 200 கல்லூரிகள் வந்து சிறந்த கல்லூரிகளாக இருக்குங்க, தயவுசெய்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா என்னால் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருந்து நான் ட்ராவல் பண்ணதுனால கட்டாயம் ஒரு நல்ல கல்லூரிகள் எப்படி இருக்கும், ஏன்னா அவங்க ஃபண்டமெண்டல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நான் பெரும்பாலும் நிறைய கல்லூரிகளை பார்ப்பேன். லெபார்ட்டரி எந்த அளவுக்கு கரெக்டாக போயிருக்கு அப்படிங்கிறத நிறைய பார்ப்பேன். அட்வான்ஸான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வரோம். அது எந்த அளவுக்கு வந்து போய் சேருதுங்கிறதுலாம் இங்கே மெஷர் பண்ணுறதுக்கு பொதுவாக யூடியூப்பில் வரக்கூடிய எந்த விஷயத்துக்குமே கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ், கரெக்டான ஒரு அளவுகோல், அது சொல்கிறதுக்கான ஆத்தன்டிகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எங்கேயுமே யாராலையும் மேக்ஸிமம் சொல்ல முடியாது. அதை தாண்டி சில கல்லூரிகளுக்கு நம்ம வந்து பேசும்பொழுதோ அவங்களோட பழகும் போதோ ஒரு பிரின்சிபல்ஸ் கூட ஒரு டீன்ஸ் கூட ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ் கூட பேசும்போது சில கல்லூரிகள்லேருந்து சில டேட்டாக்கள் நமக்கு கிடைக்கிறனால அந்த டேட்டாஸை வச்சு நம்ம சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி நேர்லையுமே நம்ம போய் பார்க்குறோம். நம்மளுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒரு மாணவர் வந்தால் எப்படி ஜெயிப்பாருங்கிற ஒரு பார்வையோடு தான் நம்ம வந்து என்னுடைய வீலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படி தான் கொடுத்துருப்பேன். அதையுமே நிறைய மக்கள் வந்து பணம் வாங்கிட்டு பேசுகிறாங்கன்னா கூட நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க. பட் நான் சொல்கிறது நம்பணும், நான் காட்ஃபாதர் இல்லை எல்லாருமே அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படல, யாரும் இங்கே குறை சொல்கிறதுக்கு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உட்காந்த இடத்துலேருந்து சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்க. இங்கே ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் படித்தவங்க பண்ணிடுவீங்க, படிக்காதவங்களும் சரியான நம்பிக்கையான அனுபவம் உள்ள சில பேர்கிட்ட சில விஷயங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயமாக முதல் பட்டதாரியாக இருக்க உங்கள் குடும்பம் மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் போகிறதே இல்லை. டே 1 நம்ம சொன்னது தான் இன்றைக்கும் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். யார்கிட்டையுமே எதுக்காகவும் நம்ம கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் போகிறதில்ல. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுன்னு கம்பல் பண்ணுறதில்ல. வாட்ஸ்அப் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும், குரூப் கிரியேட் பண்ணி பெருசாக பண்ணுறதில்ல. சில இடங்களில் நம்மளே கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கணும். குவரிஸ் இருந்ததுன்னா, என்கொயரிஸ் வேணும்னா, ஒரு புக்கிங் இருந்ததுன்னா 1 to 1 பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க நேரில் பேசலாம். ஃபோனில் என்கிட்ட பேசுறவங்க கூட 40 நிமிஷம் வரைக்கும் கூட நான் வந்து நிறைய பேருக்கு நான் பேசியிருப்பேன். என்கிட்ட பேசினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே ஒரு பேரண்ட்டை 40 நிமிஷம் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசியிருக்கிறோம். 5 நிமிஷத்தில் டவுட் கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எந்த டவுட், இப்போ சாய்ஸ் செலெக்ஷனில் எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் ஏன் மேலே நம்பிக்கை இருந்தா சுரேஷ் சீதாராமன் சார் வந்து பெர்ஃபெக்டாக தான் சொல்லுவார், இவருக்கு அனுபவம் இருக்குது, இவர் பயாசிங் பண்ண மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை நான் அனுபவித்து பார்த்த சில விஷயங்களை ஏன் அனுபவபூர்வத்தில் ஒரு நல்ல மாணவருக்கு நல்ல விஷயத்தை வழிகாட்ட முடியும். இல்லை இவரும் எல்லாரும் மாதிரி தான் இருப்பார், இவரெல்லாம் ஒரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டாம். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பேசணும்னு நினச்சா பேசுங்க, பேச வேண்டாம் இவர் எல்லாமே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போட்டு கிளின்னு கிழிச்சிக்கங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். கட்டாயம் நிறைய அனலிட்டிக்ஸ் இந்த வீடியோ நேற்று ட்ரெண்டிங் வந்ததுக்கப்புறம் நிறைய அனலிட்டிக்ஸ் நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. இந்த அனலிட்டிக்ஸ் எனக்கு பிடிச்ச
சில முறைகள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. இந்த பிடித்தம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இல்லாமல் நிறைய பேருடைய கோர்வையான ஒரு கருத்து. ஒரு ஹெச்ஆர் கூட பேசி ஒரு பிரின்சிபல்ஸ் கூட பேசி பப்ளிக் கூட பேசி எல்லாருடைய எண்ணங்களும் எப்படி இருக்கணும், ஃபியூச்சர் இன்ஜினியரிங் எப்படி இருக்கும், ஸ்கில் செட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கணக்கில் வச்சு இதெல்லாம் எந்த கல்லூரிகள் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.